நெருப்பெனவே சுடுகிறது. பூத்தால் மலரும் முதிரும் நெஞ்சில் பூத்தால் உதிரவில்லை. நிலவும் தெரிந்து வளரும் அவள் நினைவோ செய்வதில்லை. எடுத்து போட்டா அப்புறம் சேட்டு அமைதிக்கு பெயர் துண்டோண்டு வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 நாளைக்குள்ளே வரணும், அப்படி இல்லாட்டி பிரச்சனை அப்படின்னு மாதிரிக்கு. டாய்லெட் ஃபிட் இருக்குல்ல, இந்த ஃபிட்டுக்கு மேலே வந்து அந்த மண் இருக்குது தானே, இந்த கிடங்கு மண்ணலையாக இருக்குங்கெல்லாம் போட்டாங்க. அந்த ஃபிட் மண் வந்து இப்போ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாத்ரூம் அந்த இது இருக்குல்ல, அந்த பைப் கொண்டே அவங்க ஜாயின் பண்ணணும் இல்லை. அந்த மாதிரி ஒரு காலம் எங்களோட வீட்டை சுற்றி தெரியும் தானே, சரியான பள்ளம், மலைக்கு வந்து தண்ணி நிற்கிறாரு. அப்போ அதனால் கொஞ்சம் இந்த பள்ளமான இடங்களுக்கு கொண்டு போய் தான் அந்த மண்ணை நாங்கள் போடணும். சரி, எங்களை கண்டுட்டு சரியுமா போடாது அம்மா நல்ல பாவாடையை கொண்டு ஏற்றி விடுவேன், நல்லா நெஞ்சில் விட்டுருவேன். இங்கே பார் பூடியா பார் அடிச்சுடா காப்பத்திருக்கா அவதான் 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 இதெல்லாம் எடுத்து மக்கள் எதிர்பார்த்த பழைய பாடலுக்குள்ள வர போறோம் நாங்கள். இப்ப ஜெயராசனோட மண்ணோடு மறையும் நாள் வரை நிலைக்கும் சாந்தி நீ பட்ட துயரை அமைதிக்கு பெயர்தான் சாந்தி, அந்த அழகினிலே தடி சாந்தி, விரிவினிலே தடி சாந்தி சாந்தி. என இன்றி வாட்டும் தனிமையில் இல்லையே சாந்தி. நினைக்கிறாது பாட்டு வந்து ராகம் என்ன, குரல் என்ன, பாட்டு கூட ஒரு ஞாபகம் வச்சிருக்கிறது என்ன. சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ கண்ணாடி போட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர டயர்டு. இன்றைக்கு காலமாக 4 மணிக்கு வந்து 4:30க்கு வந்துட்டு படுத்தினாங்க. இப்போ படுத்தா ஒரு கொஞ்சம் நேரம் படுத்திருந்தால் கொஞ்சம் அந்த இது எடுபட்டுருக்கும் அந்த களைப்பு வந்துட்டு. ஆனாலும் என்ன சொல்கிறது, வீட்டு வேலை நடக்கிறபடியா வீட்டு வேலைக்காரர் வந்துட்டு என்னையை வந்து எழுப்பிட்டாங்க. ஸோ எழுப்பி நான் வந்து என்ன செய்கிறது, எங்களோட வீட்டு வேலைக்கு நாங்கள் எழும்பி அதை இதை பார்த்து சொல்லத்தானே வேணும். இப்போ அந்த லெவலாக எழும்பிட்டோம், ஒரு 8:30க்கு எழும்பினா ஒரு 3 மத்தியானத்துலேயும் இல்லை, சரியாக வந்து சரியான மாதிரி டயர்டாக இருக்குது. எல்லோரும் சொன்னபடி என்ன அப்படியே ஓடி திரியுறீங்கன்னு சொன்னால் சரி நம்புவோம். இந்த முறையோடு என்றாலும் இந்த வருஷத்தோட ஓட்டங்கள் வந்து கொஞ்சம் குறையும் என்று நம்புவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம். யாழ்ப்பாணம் என்னத்துக்காண்டி எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இரவு வரைக்குள்ளே நேற்று நாங்கள் 7 ஹவரில் அடித்து நாங்கள் பெட்ரோல் வந்து பின்னேரம். இப்போ வந்து முடிஞ்சுது டேங்க் வந்துட்டு துள்ளு, அதால் கொஞ்சம் பெட்ரோல் அடிப்போனோடு நாங்கள் இப்போ பருத்தூரை கோரியடியில் இருக்கிற பெட்ரோல் செட்டுக்கு வந்திருக்கிறோம். அதாலையும் இப்படிலாம் உலகம் இதாக ஆள் காரை அப்படி விட்டு போட்டு சொல்கிறாள். அடிக்கல என்ன உலகண்டாப்பா, எனக்கு என்ன உலகம் இல்லை. அது எங்கட கண்டு ஆட்டுக்கு விடுங்க விடும். அடிக்கலாம் கொஞ்சம் விடும். சங்குத்தானே 5000 தெரியுது தம்பி. 5000 அடிக்கண்ணா 5000 துண்டோண்டு வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 நாளைக்குள்ளே வரணும், அப்படி இல்லாட்டி பிரச்சனை அப்படின்னு மாதிரிக்கு நினைக்கிறேன். ஏதோ பார்சல் போல் இருக்குது. அப்போ அதையும் இருக்கா போய் எடுக்கணும். எடுக்காட்டி வந்து அங்கால வந்து சும்மா இது அது என்ன இது தண்டை பணங்கள் கட்ட வேண்டியது 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லி ஐ திங்க் மேபி பர்த்டே வரதால் சும்மா எதுவும் ஒரு சின்ன இது வந்திருக்கலாம்னு நான் கெஸ் பண்ணுறேன். சில வேறு எதுவும் இருக்கலாம். எங்கேருந்து வந்தது கொண்டு வந்த ஒரு டீட்டெயிலும் இதில் என்றால் காணல. இல்லைண்ணா, இதில் இல்லை. ஸோ அந்த அது என்னன்னு சொல்லி போய் பார்ப்போம்.
மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 2-3 அளவுலாக போகிறோம். காசு கொடுத்துட்டியா தம்பி? ஓ, இப்போ 2-3 அளவுலாக போகிறோம். அப்போ முதலாவது அளவில் வந்து இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு மேலே வந்து அந்த தண்ணி டேங்குக்கான கூரை வந்து செய்கிறாங்க. அப்போ கூரைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரம் வந்து எடுத்துக்கொண்டு வந்து தரும்படியாக வந்து எங்களோட காப்பெண்டர் வந்து சொல்லியிருந்தார். அப்போ மரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டர் போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாத்ரூம் வேலையில் வந்து செய்கிற அதில் கொஞ்சம் பைப்பு அதுகள் எடுக்க வேண்டி இருக்குது. அப்போ மற்ற டைல்ஸும் கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்குது. அப்போ அதுவும் ஒருக்கா பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போமீன் அது ரோட்டு சைடில் போமி. அப்போ அந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜெஃப்னா வந்து நாங்கள் வளர்க்கிட்டோம். நான் இந்த டீஷர்ட் போட்டிருக்க கூடாது இந்த ஓகே தெரியுமா? இதுக்கு எனக்கு பெட்ஷீட்டால் யாரோ போத்து விட்டாங்க கிடக்கு குளிர் டைம்லாம். சரி சாமான். ஓ, அப்போ இப்போ இந்த 2-3 அளவில் வந்துட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் வந்து கொஞ்சம் மினக்கடு நினைக்கிறேன் பின்னேறம் வேறு. அப்போ நீ என்ன சொல்கிறது எங்களோட ஒரு சில வீட்டு அப்டேட்டுகளை உங்களுக்கு தரத்தானே வேணுமெனக்காண்டி வந்துட்டு நாங்களும் என்ன சொல்கிறது வீட்டு அளவில் போகிற வழியே அப்போ அதுவே வந்துட்டு வீடியோவாக செய்கிறோம். நிறைய பேர் வந்து விரும்பி பார்ப்பீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு விருப்பம் இல்லாமலும் வந்துட்டு பார்க்கக்கூடும் வந்து. ஸோ வேறு எதுவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய காரியத்தை வந்து எடுத்து அப்டேட் பண்ணுற பாருங்க. அதே மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நெஞ்சு அதாவது எங்களோட ரஜினி அக்கா அவங்களும் வந்துட்டு தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னு சொன்னால் அவங்களும் இனி வந்து போகிற டேட் வந்து வந்துட்டுது. அப்போ வந்தால் வந்து அக்காவுக்குமே என்ன சொல்கிறது கொஞ்சம் வழியில் திரிகிற ஒரு சந்தோஷம் தானே. அப்போ அதனால் அவங்க விரும்பினால வந்து நாங்கள் அக்காவை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறோம். வந்துட்டு என்ன சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவு மற்றவங்கள சந்தோஷம் கொடுக்குறதானே. அப்போ வந்துட்டு அக்காவையும் கூட்டிக்கொண்டு அப்படியே வந்து நாங்கள் போகிறோம். ஸோ வந்துட்டு அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பெரிய பெரிய வேலை திட்டங்கள் வந்துட்டு செய்ய இருக்குது. அதே நேரம் விட தம்பி எங்களோட அந்த டாய்லெட் ஃபிட் இருக்குல்ல, அந்த ஃபிட்டுக்கு மேலே வந்து அந்த மண் இருக்குது தானே, அந்த கிடங்குன மண்ணெல்லாம் போட்டவங்க அந்த ஃபிட் மண் வந்து இப்போ எடுக்கணும். அவன் சொன்னால் அந்த பாத்ரூம் அந்த இது இருக்குல்ல அந்த பைப் கொண்டே அவங்க ஜாயின் பண்ணணும் இல்லை. அப்போ அதுக்கு மண் எடுக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் அதை தாங்கள் செஞ்சுப்புறம் நாட்கூலியை தாங்கன்னு சொல்லி அது அவ்வளவு நேரம் வேலை பிடிக்காது வந்து நாட்கூலியை தாங்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவு கூலி கொடுத்து செய்கிறவங்களுக்கு அது வந்து கூலி கொடுத்து செய்கிறது பெரிய வேலையாண்டு இல்லை. இருந்தாலும் என்னென்றால் அந்த மண்ணை வந்து இப்போ அவங்க தங்கட தேவைக்கு தனி க்ளீன் பண்ணி அள்ளி அங்கால போட்டு விட்ருவாங்களே தவிர தம்பி அந்த இப்போ நாங்கள் போன முறை செஞ்சோமே அந்த மாதிரி ஒரு காலம் எங்களோட வீட்டை சுற்றி தெரியும் தானே சரியான பள்ளம், மலைக்கு வந்து தண்ணி நிற்கிறது. அப்போ அதனால் கொஞ்சம் இந்த பள்ளமான இடங்களை கொண்டு போய் தான் அந்த மண்ணை நாங்கள் போடணும். அப்போ அப்படி போடுவீங்களோண்டு அப்படி செய்ய மாட்டோம்ட்டாங்க. அப்போ நீ காசை கொடுத்து செய்கிறதே வேணும் அப்படியும் செய்ய மாட்டோம்னு சொன்னா கடுவான். அப்போ நான் சொன்ன பிரச்சனை இல்லை, நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம் தானே, போட்டு வந்த ஒரு கால் வளமையாக நாங்கள் வீட்டு வேலையில் செய்வோம் தானே, அந்த மாதிரிக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் செஞ்சு போடுறோம் அப்படின்னு மாதிரி சொன்னோமா. நான் அதை நிற்கிற மாதிரிக்கு சின்ன வேலையும் இல்லை. ஏன்னா அந்த மண் வந்து முதல் எடுத்தோம் அந்த டைம் எடுத்துருந்தா வடிவா எடுத்துருக்கோம். அப்போ ரீன வடியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சட்டியாக கல் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எங்களோட வீட்டு நிலம் வந்து பயங்கர இது வந்து என்ன சொல்கிறது பயங்கர பிடிமானம் வந்து கூட அப்போ அதால் வந்துட்டு அது கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்கும். அப்போ நானுமே அதை சொன்னது என்னென்றால் நாங்களுமே சூப்பராக ஒரு வேலையும் செய்கிறதும் இல்லை, ஒரு எக்ஸசைஸும் செய்கிறதில்லை, உடம்பு களைப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, கடை சாப்பாடு ஃபுல்லாக இனி நித்திர முடிப்புகள் அது ரெண்டு கொலஸ்ட்ரால் அது இதெல்லாம் எங்கெங்கே நிற்கிறதும் தெரியாது. அப்போ சும்மா சின்ன சின்ன வேலைகள் எங்களால் செய்யக்கூடிய மாதிரிக்கு வந்தால் அதுகளை வேண்டி செஞ்சோம்னு சொன்னால் கொஞ்சம் உடம்பு வேத்துக்கிட்டு கொஞ்சம் வந்தாலும் பிரியோசனப்படமாக்காண்டியும் நான் சொன்னேன் ரைட் அப்படின்னா அதை நாங்கள் பின்னேறம் வந்து செய்கிறோம் அண்ணா அப்படின்னு சொல்லி அப்போ அவர் சொன்னார் ஓகே அப்படின்னா அதை இருக்கா எடுத்து விடுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ஒரு வேலையுமே வந்து இன்றைக்கு எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இப்படி வந்து இப்போ ஒரு சில நாட்களில் கொஞ்சம் வேலைப்பாடுகள் வந்து கூடவாக தான் இருக்கும் வந்துட்டு அந்த மாதிரிக்கு வந்து நாங்கள் வீடியோ வந்து கூடுதலாக வீட்டு வேலையோட தான் கொண்டு போக வேண்டி வருமென்று நினைக்கிறேன் வந்து. அதே நேரம் வீடியோக்களையுமே வந்து பாட்டுகள் படிச்சுமே வந்து நிறைய காலமாகுது. ஆனால் பாட்டுகள் படித்து கொள்றதுக்கும் மக்கள்கிட்ட குரல் வளங்கள் அவ்வளோ நல்லா இல்லாத மாதிரி ஒரு நிலைமையும் இருக்குது. முதலே இனிமே இல்லை.
என் முதலே இனிமையான அதுக்காக தான் இந்த கதையை எடுத்தேன் நான். இல்லை இது வந்து சிலேடையா நீங்கடா. ஓ அதான் ஏண்டா ட்ரெண்டு பொருள்படுது என்னண்டா முதலே மாதிரி இனிமே இல்லையண்டா. நீ சொன்னது வந்து முதல் மாதிரி இனிமே இல்லையண்டு. அதுல இன்னொரு அர்த்தம் இருக்குது முதல மாதிரி இனிமே இல்லை. முதல ரெண்டு அர்த்தம் வரும். சரிதானே? நான் கேட்டது ரெண்டாயிரத்தை நீ புரிஞ்சு கொண்ட முதலாயிரத்தை. ரைட். எனிவே எப்படி பார்த்தாலும் ரெண்டுமே இனிமே இல்லை தானே. என்ன மாதிரி அக்கு நீ பாட்டு ஒன்று யோசிக்கிறான் போலக்கா. அவன்தான் ஓகே. இப்போ கூட அவன் கொஞ்சம் குரல் பிழைக்கல தானே. அவனுக்கும் தடிமன்கள் இருமல்கள் காய்ச்சல் வந்து ஆனால் குரல் அடிப்படையில் என்ன அப்போ கனகால தான் பாட்டுகள் படிக்கலாம் தான். அன்னைக்கு மட்டக்கள போய் பாட்டு கும்பம் அப்பா அந்த மாதிரி படித்து கொண்டு போய் கொண்டு வந்தாங்க. என்ன சொல்கிறது வந்து யானை வந்து குழப்பி விட்டுது பாட்டு. அதை நாங்கள் வீடியோவில் வந்துட்டு போட்டிருப்போம். இல்லாட்டி இதுக்கு அப்புறம் தான் போடுவோம் வந்து பாருங்க என்ன மாதிரின்னு சொல்லி வந்து அந்த வகையில் என்னென்ன அப்போ இப்போ நாங்கள் அக்காவிட்ட போகிறோம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அளவில். அப்போ அதையும் வந்துட்டு முடிச்சுக்கொண்டு அப்படியே ரஜினி அக்காவை ஏற்றி கொண்டு போக போகிறோம். இந்த பயணம் கண்டினியூ ஆக போது. என்னம்மா என்ன பாட்டு மாதிரி கேட்ட அழுத்து போயிட்டா விட்டுட்டாங்களா? ஐயோ கடவுள என்ன பாட்டு பெண்டிங்கில் நிற்குது? நிறைய நிற்க ஒன்று சொல்ல. அடிக்கடி படிக்கிற பாட்டு தான் எது? பச்சை கிளிகள் தோல் அம்மா பாட்டு. அண்டா எதை படிப்போம் அப்போ? பச்சை கிளிகள் தோளோடு வரியும் தெரியாம படிக்கிறது கஷ்டமேடாப்பா. பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்கள் சொந்தம் இல்லை, சின்னம் சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு. ஓய் மணியோடு ஓய். ஸோ அந்த மாதிரி போது சும்மா பம்பலாக படிக்கிறதானே. ஆனால் படிக்கல, நாங்கள் நிற்கிற மாதிரி படிப்போம் விளையாட்டாக நிற்க. அங்கே வந்து சரி நாங்கள் இப்போ அக்காவிட்ட போய் அலுவலை முடிச்சோன்னா அப்படியே ரஜினி அக்காவை ஏற்றி போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோமே. இல்லாட்டி சும்மா நேரம் போயிடும் நிறைய. அங்கே முக்கியமான விஷயங்களை காட்டலாம் போடுவோம். ஓகே. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றம். என்ன எங்களை கண்டுட்டு சரியுமா போடாது? என்ன வேலை செஞ்சீங்க கல்லி? இங்கே இதாடியானு இங்கே இந்த மாவுள் நீங்கள் எங்கே எடுத்தீங்கல்ல? வெளி இந்தியன் மாவுளே யாழ்ப்பாணத்து இங்கே வேறு மாவுள் கடையில் எடுத்துவிடலாம். யாழ்ப்பாணத்தில் எடுத்துவிடலாம். இது எனக்குண்டா இந்தியன் விளாங்கட. ஓய் அண்டா மோதத்துக்கா மோதாவே என்ன பயிரோ இல்லை இது செத்தமிழாயோ? இது பயிர் மோதம். அப்பா அப்பா குட்டி வாங்க இருக்கா? அப்பா குட்டி ரவா தந்துங்க மா போப்பான். அவா தந்துங்க புலவுறா மோதம். இதில் இது எப்படிக்கா ஆளை இது எப்படிக்கா புலவுறா தான். அப்பா குட்டி வாங்க மாமாட்டே. ஒரு நேரம் மாறிட்டா உங்க அம்மா நல்ல பாவாடைய கொண்டு ஏற்றி விட்டுருக்க. நல்ல நெஞ்சில் விட்டுருக்கா. இஞ்சி இஞ்சி பார் பூடியா பார். நீ விட்டு நீ விட்டு நீ விட்டு நீ விட்டு போங்க. நீ விட்டு போங்க. உங்க போவியே நீ இப்போ தும்பு கடையால் அடிச்சு கொண்டு செஞ்சோம் நாங்களுக்கு. அதான் கொடுமை குடிக்குது. மாமா கொடுத்துரு கண்ணு அடியா அடி கண்ணுக்கு ஊற்றி விடுவோம். கண்ணுக்கு ஊற்றி இல்லை பழக்கி கொடு. கண்ணுக்கு ஊற்றி விடு. கண்ணுக்கு ஒரு ஊற்றி விடு. நுள்ளி விடுறாங்க கையில். அப்போ குட்டி ஓ ஓ என்ன பெயிண்ட் அடிக்க போகணும் காய்ச்சல் விட்டு பாஞ்சாலும் பாயும். அடி 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 வேலை இருந்த ஆளை செட் பண்ணுவா நீ. அதான் 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 அப்போ ஏண்டா சில நேரத்தில் வருவானப்பா. சிஷ் ஆளு கேள் டக்காண்ட படிப்பு பாடு
பாடுமா என்ன மொப்பன்றான் தள்ளப்பட்டி இது எங்கே எடுத்தீங்கம்மா அப்படின்னு யாழ்ப்பாணத்துல தான் இங்கே வெளிக்கடையெல்லாம் எடுத்தீங்க நீங்கள் இதில் ரொசல்லா கம்பெனியில் எடுக்கிறது ஆ அவ்வளோ ஒரு மாவல் போட்டு வந்துருக்கியா அங்கே உங்களுக்கு குறைவாக போட்டு வந்து அப்போ கூட்டி இங்கே வா மாமாட்ட இருக்கா மாவில் பாத்ரூம் எடுக்கணும் மாடி பிள்ளைங்க தான் பாடி வேணே சும்மா மரங்கள் பூவல் வண்ணாத்து பூச்சிகள் மீன்கள் எல்லாம் மிஸ்டர் ஆலம்பை அப்போ குட்டி மாமாட்ட வர மாட்டீங்களா போகட்டும் மாமா இந்த சாக்லேட் இந்த சொக்கா இந்த ஓ இந்த ஐயோ வந்து போட்டான் அடிச்சுடா கா பத்திக்கா அவதான் என்ன அவ்வா மட்டும் பழக்க வச்சுக்கிறிய இதே இப்படி என்னடா அது இது என்ன கோதை ஆளுங்கிறா கூட்டு நாலு வேலை இது கடத்தி தூக்கி போட்டாம்பா அவன் தாயிட்டான் போனிப்பான் போய் சிந்துவாக்கேன் ஆள் என்ன வேலையாடி செய்யுது தண்டை சொல்லித்தான் நெசிக்கணும்ப்பா ஓ எங்க மொட்டையங்க அக்கா வா போம்பா அப்போ நான் போட்டு வரேன் மடி அந்த எலும்பு கூட நிற்குது இங்கே ஏன் சில பேர் ஐயோ ஹாஜரியோட ஒடுத்தி அதை இருக்கலாம் ஷர்ட்டை போட்டு வாங்கினப்பா ஷர்ட்டை போட்டு வாங்கினப்பா பழைய அன்பில் நினைக்கிறேன் என்ன இல்லை 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 உங்க ஐயோ நேரம் காணாப்பா நேரம் காண நீங்க போட்டது ஷர்ட்டுங்க இது வந்த மாதிரிக்கு வடிவா கிடக்கல பூமிக்கு வந்த மாதிரி எனக்கு உங்களோட உயிரை என்ன வச்சிருக்கு என்ன இதெல்லாம் எடுத்து போட அப்புறம் எடுத்து போட்டா அப்புறம் என் சேட்டு அந்த சூரியன் படத்துல பூமிக்கு போவோம் ஜம்புலிங்க தெரியுமே இப்படி இப்படி உண்டு ஆள் ஒரு 35 கிலோ வரும் ஆள் வர கேவலம் போகிற மாதிரி ஏன்னு இல்லை ஆள் இப்படித்தானே ஃபுல்லாக இல்லை நான் விளக்க போகிறேன் ஜெயாசனை போய் அங்கே சேட்டை இந்த சேட்டை எடுத்துனா நீங்கள் போட்டு சேட்டை வாங்க மாட்டேன் அவனடா என்ன மனுஷனா நீ மனச்சாட்சி ஆளாக கிடக்கடாப்பா ஓகே வாங்க போகிறேன் மண்டே பிடிச்சி திரும்பி போடும் சொல்லி போட்டேன் கடிதா கடிதா அது கத்தணும்டாவா அடிக்கே கத்தணும் அடிப்பேன் அடி தெரியல குணம் என்ன பாட்டு படிக்க போற பழைய பாட்டு ஷர்ட்டு போட அரை மத்தியாமம் போட அப்படி அதான் சரி அதான் சரி மோதத்துக்கு ஒரு பாட்டு முடிஞ்சோம் மோதத்துக்கு ஒரு பாட்டு உண்டு பாய் பேர் பாய் பரிஞ்சு பாய் சொன்னாங்க வெள்ளி செப்பினா கிடையாது குருணைக்கா எப்போங்க நான் கொஞ்சம் தாழ்த்துவேன் கையை எடுத்து கடிக்கிறேன் நீ என்ன கொஞ்சம் மாமா கூட கொஞ்சம் அச்சோ மாமா கூட கொஞ்சம் அந்த பெரிய அச்சோ கொஞ்சம் அச்சோ கொஞ்சம் கையா நீ முடிக்கத்தான் நான் கொடுக்குறேன் நான் பிளான் பண்ணி அச்சோ அச்சோ இந்த பிள்ளைய கண்பட போப்பா மோதத்துக்கு அது என்ன மண்டையில் ஒன்று காயம் வெட்டு காயம் கடை மாமா இந்த இதான் இந்த சொல்லுவார மாமா உனக்கேன என்னை தந்து பாத்துனியரா மாமான்னு கூப்பிடுங்க மாமான்னு கூப்பிடுங்க தெரியுது தான் தாண்டு இந்த வாக்கம் கல்லு வசந்த வருது வசந்த் வந்து போடுது அப்போ இருந்தால் ஆனா பொஸ்ஸுக்கு இப்போ ஆடும் ஓட்டம் வேண்ட ரெண்ட ஜீன்ஸும் தைவட்டமாகி கிடக்கு வீடியோவில் வாத்தமாகி கிடக்கு ஆ தச்சு போட்டலானே
அதான் வீடியோவில் பார்த்தேன் நான் காலையில் எடுத்து வடிவா கிடக்கு. ஜெயராசன் வா வா டக்குன்னு வா வாங்க வாங்க மக்கள் எதிர்பார்த்த பழைய பாடலுக்குள்ளே அகர போகிறோம் நாங்கள் இப்போ ஜெயராசனோட ஏன் காரியா கூட ஆனால் நீ கதிரை கொடுத்தா காணாடி அந்த ஒரு பெரலையும் கொடுக்க முடியும் பெரலையும் சும்மா தட்டு இன்னும் காரியா சரியா அப்போ இன்னும் காரியம் எடுத்து இங்கே பாவாடை ராயனு இங்கே அடியே பாட்டே மட்டும் மேய்க்க கொடுக்க கவிதாஸ் அப்போ யாரு ஜெயராசனு பாட்டு வந்து படிக்க பிரியல் வந்து காதல் தோல்வி விட்டாக்களுக்கா அந்த பாட்டு தான் எனக்கு நானுமா அமைதிக்கு பெயர் உன்னோடு வாழ்ந்த சில போதும் சாந்தி மண்ணோடு மறையும் நாள் வரை நிலைக்கும் சாந்தி நீ பட்ட துயரை கேட்டேன் சாந்தி அப்படியா எங்களுதே பாட்டா ரைட்டா எடுக்கும் பாட்டு பேர அதே இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் பேர் வேணுமா நான் உங்களுக்கு சொல்லட்டேன் சிகரெட் ஆளு வேணும் சொல்லட்டேன் எப்படி நான் ஜெயிக்கலாம் சரியா அமைதிக்கு பெயர்தான் சாந்தி அந்த அருகினிலேதடி சாந்தி உன் விரிவினில் ஏதடி சாந்தி உன் உறவினில் தானடி சாந்தி அமைதிக்கு பெயர்தான் சாந்தி அந்த அழகினிலேதடி சாந்தி உன் விரிவினில்லேதடி சாந்தி உன் உறவினில் நானடி சாந்தி சாந்தி என் சாந்தி உன்னோடு வாழ்ந்த தினகாலம் போதும் சாந்தி உயிரோடு கலந்து நான் ஒரு நினைக்கும் சாந்தி உன்னோடு வாழ்ந்த சில காலம் போதும் சாந்தி உன் உயிரோடு கலந்து நாள் வர நினைக்கும் சாந்தி மண்ணோடு வரையும் நீரென்று மாறும் சாந்தி மண்ணோடு வரையும் நீரென்று மாறும் சாந்தி பொன்னேடு எழுதும் விண்ணுறவு பாக்கியம் சாந்தி பொன்னேடு எழுதும் என்னுறவு பாக்கியம் சாந்தி அமைதிக்கு பெயர்தான் சாந்தி இந்த அழகினிலே தடி சாந்தி நீ கொண்ட துயரை நான் வைக்க கண்டேன் சாந்தி நீ காட்டும் அன்பில் நான் நின்று கொண்டேன் சாந்தி நீ கொண்ட துயரை நான் வைக்க கண்டேன் சாந்தி நீ காட்டும் அன்பில் நான் நின்று கொண்டேன் சாந்தி நீ வைத்த துயரை நான் கேட்டு துடித்தேன் சாந்தி நீ பெற்ற துயரை நான் கேட்டு துடித்தேன் சாந்தி நீ விரிந்த பின்னே நான் இழந்து நின்றேன் சாந்தி நீ விரிந்த பின்னே நான் இழந்து நின்றேன் சாந்தி அமைதிக்கு பெயர்தான் சாந்தி இந்த அழகினிலே தடி சாந்தி எல்லோரும் வாழ்வில் தேடிடும் பாக்கியம் சாந்தி என் உயிரோடு கலந்து எழுதிடும் பாக்கியம் சாந்தி எல்லோரும் வாழ்வில் தேடிடும் பாக்கியம் சாந்தி என் உயிரோடு கலந்து எழுதிடும் பாக்கியம் சாந்தி எது வந்த போதும் மறவாத செல்வம் சாந்தி எது வந்த போதும் மறவாத செல்வம் சாந்தி
இணையின்றி வாட்டும் தனிமையில் இல்லையே சாந்தி இணையின்றி வாட்டும் தனிமையில் இல்லையே சாந்தி அமைதிக்கு பெயர்தான் சாந்தி அந்த அலையினிலே நடி சாந்தி உன் விரிவினிலே நடி சாந்தி உன் உறவினில் தானடி சாந்தி சாந்தி என் சாந்தி சாந்தி என் சாந்தி. நினைக்கிறாது பாட்டு வந்து ராகம் என்ன குரல் என்ன பாட்டு கூட ஒரு ஞாபகம் வச்சிருக்கிறது என்ன அப்படியான சில விஷயங்களுக்குள்ள போகக்குள்ள உண்மையா அந்த அதை போட்டு தான் அது அவன் பிடிச்சா இவன் பாடுறான். அடுத்த பாடல் எங்கள் நட்சத்திரம். அடுத்த பாடல் வந்து நாங்கள் ஆள் பாடுற பாட்டு பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் மட்டும் இல்லை அது அதெல்லாம் ஆள் படிக்கிற பாட்டு. மற்ற என்ன பாட்டுன்னு சொன்னால் உன்னை சொல்லி குற்றம் அதெல்லாம் முந்தி படித்த சாமான் இல்லை படிக்காத வேற பண்ணுறதா நல்லா இருக்கும். இதெல்லாம் எங்களோட வீடியோலே நீங்கள் படிச்சீங்களா? அதான் பிரச்சனை. வேற என்ன பாட்டு ரெண்டால் ஐயா உங்களுக்கு தெரிஞ்ச வேற பாட்டு என்ன பாட்டு? வேற பாட்டுகள் பழைய பாடல்கள் இதெல்லாம் எல்லாம் படிச்சிருக்க மாட்டேன். இதெல்லாம் நம்மளா படித்த பாட்டு. வசந்த மாலையில் 2 மனம் 2 மனம் அதெல்லாம் படிச்சீங்களா? ஒரு பாட்டு ஒன்று எடுப்பு நான் ஆம்பளை படிக்கிறேன் நீங்கள் பொம்பளை படிங்க. ஆமாம் நாளைக்கு போடுறேன். எந்த நான் ஆம்பளை படிக்கிறேன். இல்லை பாடு பாடு என்ன பாட்டு நீங்கள் சொல்லுங்க. ஆம்பளையும் பொம்பளையும் படிக்கிற பாட்டுன்னு சொல்லுங்க. அது நீ படிக்க உனக்கு பாட்டு நான் படிப்பேன் தனியாக படிப்பேன். இந்த பூமாலை 2 படிப்போம். இன்று நான் தான் கடவுளே தேடி வந்தது இன்பம் வேண்டுமா என்றது பூமாலையில் நான் படிப்பேன் சும்மா பாடியேன். சிந்தும் தேன்றுளி இதழ்களின் ஓரம் சென்றே நாயுதம் நினைவுகளோடும் ஒளிவாங்கி பிரச்சனை 1 2 3 இளமை அழகின் இயற்கை வடி நாங்கள் பாட்டு போடுறோம். நான் பாட நீங்கள் பாடுங்க. மூன்றாவது பாட்டாக படிக்கும். இந்த பாடியில் என்ன பாட்டு படிக்கணும் படிவேன் அது பாடதான் இருக்கணும். பாடம் இல்லை இப்போ பாட்டு படிச்சுருக்கேன் கூட படிக்கிறேன். இந்த பாட்டு ஆம்பளை படிக்கிறோம் பொம்பளை. அப்போ வேற பாட்டு சொல்லுவாங்க. வேற பாட்டு வேற வேற என்ன பாட்டு? நான் மலரோடு தனியாக அது உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு அது கூட கூட நாளைக்கு போடும் தெரியாது. வேற இதை படிக்கணும். பூமாலை அது படித்து முடிஞ்சு நீங்கள் போன ஆப்புக்கு அது நான் சேர்ந்து படிக்க சும்மா இந்த நீங்கள் பொம்பளையா படிப்பீங்க? பொம்பளை எனக்கு நீங்கள் அவ்வளோ எழுத்து நான் எழுத்து போட்டு வரணும் படிக்க எழுத்து விடுங்களா? சரிங்க சரியான சரியா. பூமாலையில் ஆனா ஆண்டு உழுவ நானும் படிக்க போகணும் தொடர்ந்து இல்லையே நானும் அதுவும் நீங்க முதல்வரியா எடுத்து போட்டோம். அதுதான் பசி எது
மொட்டை 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 ஒரு பாட்டு சொல்லுங்க உங்களுக்கு ஒரு பாட்டு சரி இந்த ராடி இந்த பாட்டா சரியா மறுபடியும் ஓ மாலையில் ஓ நல்லிகை இங்கே நான் தான் நின்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது ஓ மாலையில் ஓ மல்லிகை இங்கே நான் தான் நின்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது அதுவும் நீங்கள் சின்னும் தேனொளி இதழ்களினோதும் சிந்தும் தேனொளி இதழ்களினோதும் சென்றேன் ஆயிரம் இதழ் வெளியோரும் கரும்போ கனியோ கவிதை சுவையோ கரும்போ கனியோ கவிதை சுவையோ விருந்தோ கொடுத்தால் விழுந்தால் மடியில் விருந்தோ கொடுத்தால் விழுந்தால் மடியில் ஓ மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனென்றது அடி அடி மஞ்சள் மலர்களை தூவிய கோலம் மங்கள தீபத்தின் இன்னிசை ராகம் மஞ்சள் மலர்களை தூவிய கோலம் மங்கள தீபத்தின் இன்னிசை ராகம் இளமை அழகின் இயற்கை வடிவம் இளமை அழகின் இயற்கை வடிவம் இரவை பகலாய் அறியும் பருவம் இரவை பகலாய் அறியும் பருவம் ஓ மாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனென்றது உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இந்த வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது ஆனால் அடிய மாதிரி வந்து பக்கத்தில் இருக்காங்க டக்குன்னு திடீர்னு என்ன சாமான் கல்லோ என்ன வருது கல்லு தான் அதுதான் ஆயிண்டோ மாத்தான் இல்லையாப்பா வசந்த ஊஞ்சலிலே அசைந்த பூங்கொடியே உதிந்த மாயம் என்ன உன் இதய சோகம் என்ன உன் இதய சோகம் என்ன நூலுமில்லை வாழுமில்லை பாலில் பட்டம் விடுவேனா நாது இல்லை தேதி இல்லை நானும் வாழ்வை ரசிப்பேனா நானும் வாழ்வை ரசிப்பேனா நூலுமில்லை வாழுமில்லை பாலில் பட்டம் விடுவேனா நாது இல்லை தேதி இல்லை நானும் வாழ்வை ரசிப்பேனா நானும் வாழ்வை ரசிப்பேனா
நினைவு வெள்ளம் பெருகி வர நெருப்பெனவே சுடுகிறது. நினைவு வெள்ளம் பெருகி வர நெருப்பெனவே சுடுகிறது. பூத்தால் மலரும் முதிரும் நெஞ்சில் பூத்தால் உதிரவில்லை. நிலவும் தேய்ந்து வளரும் அவள் நினைவோ தேவதில்லை. காடுதன்னில் மண்ணுலகி மண்ணலி கடுதன்னில் பாவி உயிர் வேகும் வரை பாவி உன்னை ஐயோ நல்ல பெரிய மரம் அது இந்த பாட்டு சரி. இந்த கடுதன்னில் மண்ணுலகில் ஜென்மமேனோ என்னையேனோ இங்கு வரை விட்டு வைத்தாய். கண்ணீரண்டில் சாட்டை கோடி எண்ணம் வைத்து கண்ணீரை பிழிந்தெடுத்தாய். இறைவா கண்ணீரை பிழிந்தெடுத்தாய். துணுவில்லை வாழுவில்லை வானில் பட்டம் விடுவேனா. நாவி இல்லை செவி இல்லை நானும் வாழ்வை ரசிப்பேனா. நானும் வாழ்வை ரசிப்பேனா. நீங்கள் இந்த பாட்டு படிக்க மாட்டீங்களோ? இந்த இவங்க பாலசுப்ரமணியம் அவங்கள்ட்ட பாட்டு அது இல்லை. இந்த என்ன மண்ணில் இந்த காதல் அம்மா அது படிக்க செதிலோட மூச்சு. ஏன் சி அதோட போயாங்க. அப்போ என்ன அதான் விட முடியாது. வேற 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 பாட்டு வேற பாட்டு பாட்டி நீ. ம் அடே ஆள் என்ன 1000 ரூபா காசு இருக்கிற 1000 ரூபா படிச்சுட்டு வா. 2000 ஆ ஒரு பாட்டுக்காக 4 பாட்டு பிடிச்சாரு. நிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணை என்று என்ன சுகம் இங்கு படைக்கும். அடிப்பீரா நீங்க? நான் அடிப்பேன். அம்மா இந்த படமே முருகன் அடிப்பேன். ஏ கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும். வெளியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகம் தரும் அரங்கிவள் பிறப்பிதுவோ. சரியா போமே அதான் மேலே ஓட்டு. அடே உன்னிட்ட 1000 ரூபா கூட பஸ்ஸுக்கு இந்த காதல் உன்னிட்ட இல்லை. இந்த பொம்பளை சைக்கிள் போனாலும் அடே தம்பி கவிதாஸ் அக்னிண்ட பஸ்ஸுக்கு அடுத்துண்டா. ஏன் சும்மா ஆகிட்டேன் கிளம்பிடுவேன். டைம் ஆச்சு. ஆளை கண்டுட்டு தான் வந்தாங்க. பாட்டு கொண்டு ஆளை கண்டுட்டு வந்தாங்க. கல்லில் அடிச்சா காயம் காயம் சொல்லில் அடிச்சா மைக்கோடாத்து விற்கிறோம். அடியா ஒரு மைக்க கொண்டாந்து செய்ய மாட்டேன் போண்டா. அப்படியேப்பா ஆளுதான் ஆள் ஏற்கனவே இல்லை கணக்கெலாம் நிற்கிது. கொண்டு போய் திருப்பி துறை அது வழியாக விழுந்து கூட பொது வழியை சொல்லி போட்டேன். அதான் மோட்டர் சைக்கிளில் வந்த சரி சைக்கிள் அம்மா சுண்டல் அப்போ எடுத்துட்டு போங்க ஓடுங்க. அப்படியோ சாமான் எடுத்து வந்து ஓட்டு. அப்போ கிராமத்து போகிறது இல்லையா? உது என்ன புதுசாக எடுத்து சைக்கிள் குசன் அடிக்கல என்ன சரியா வேட்டே. பாய் இப்போ உங்களோட வாங்க. நீங்கள் எப்பயும் எங்களோட வரலாம். ஆல்வேஸ் ஓப்பன். எஸ் டோன்ட் வரி. யா இது இதான் வேலை செஞ்சது போல. அதேண்ணா இன்னும் கிளீனிங் நடந்துருக்கு. கதிராம் போனாங்களா, மாத்திரை போனாங்க, அப்புறம் காலிக்கு போனாங்க, நிறைய இடங்களுக்கு போனாங்க. இந்த இடம் பார்த்து சந்தோஷம். அப்போ அம்மா அடுத்த முறை வந்து அடிக்குவாங்க எங்களுக்கு. வயசு இருக்கும் ஒரு 30 35 அப்போ எத்தனை
48 48 எத்தனை அப்படிதான் சொல்லுங்க இப்போ அக்காண்டாவுக்குரிய வயசை சொன்னால் தான் நாங்கள் கணிப்போம் சொல்லுங்க எத்தனை சி 48 எத்தனை சொல்லுங்க அப்படிதான் 48 தான் என்ன அப்படித்தான் ஓமண்டோ இல்லை இல்லைன்றோ ஓ அப்படித்தான் புறம் பார்த்தா நீங்க உங்களோட கதைக்கவே பயம் எனக்கு ஏன்னு சொல்லுங்க நீங்க நல்ல கதைக்கு ஆக்கல தட்டிருக்கீங்க உங்களை மடக்கி நான் என்ன சொல்லுங்க எத்தனை வயசு எங்களை மறக்கிறது இல்ல எங்களை மறக்கிறது இல்லையா மறக்கிட்டீங்க தானே ஏற்கனவே உங்களை நாங்கள் மடக்கி தான் வச்சுக்கோம் இத்தனை வருஷமா பார்க்குறீங்களா எங்களை அது சரியோ ஆதியிலேயே பார்த்து கொண்டு அப்போ அக்காவுக்கு எத்தனை வயசு 48 அப்படி சொன்ன பார்த்தீங்களா அப்போ அப்படி கணிச்சன் பார்த்தீங்களா உங்களோட குரலா வச்சு அடி நெத்தி அடியா இப்பதான் கண்டுபிடிச்ச ஆஜா எடுக்க மாட்டீங்கன்னு பேசி நன்றி நன்றி மெஸ்ஸி எல்லாம் தெரியும் தானே நான் பரிசுல வந்து பார்த்துருக்கீங்க மெஸ்ஸி எல்லாம் என்ன வேற அந்த புள்ளைகள் 2 பேருக்கும் பேர்த்து செய்வீங்க பரவாயில்ல ரெண்டு புள்ளைகளும் வீடு கட்டி கொடுக்குறீங்க அதுதான் கோட்ஸுக்கெல்லாம் போயிடன மாதிரி எல்லாம் சரியா எல்லாம் புறம் இருக்காக்கும் கோட்ஸமாக இருக்குதும்மா டேட் வந்துட்டு நாள் இருக்குது கோட்ஸ் போகுதம்மா சந்தோஷமா ஹாய்ச்சது நீ தொடர்ந்து ஹாய்ப்பம்மா சரி அக்காவோட ஹாய்ச்சது சரி அம்மாண்டாலும் ஓகே தானே மரியாதை தானே அம்மானு சொல்லலாம் அக்கானு சொல்லலாம் தம்பி என்ன சொல்லலாம் அம்மான்னு சொல்லலாம் அக்கான்னு சொல்லலாம் பாட்டின்னு சொல்லலாம் பரவாயில்லை பரவாயில்லன்னு சொல்லலாம் பரவாயில்லன்னு சொல்லலாம் நீங்க எப்படி எல்லாம் கூப்பிடலாம் ஏன்னா என்னோட டிவி என்னோட யூடியூப்ல அப்பப்போ பார்த்து பார்த்தே நாங்க பழக்கம் முடிச்சுட்டேன் நீங்க இப்படி என்று இப்படியா நாக்கள் மூணு பேரும் அதெல்லாம் தெரியும் தானே அது நம்மளை பார்த்தா விளாங்கன்னு தானே சந்தோஷமா அப்ப இது நீங்க அடிங்க பிரச்சனை நாங்கள் கதைப்போம் என்னென்னமா விளாங்கல அப்பா உங்கள்ட உஷாராதான் அப்பா நல்ல மயில் இருக்குது ஓமோ நான் காலம் ஒவ்வொரு நாளும் இது மயில கரைச்சி கொடுக்குறான் தானே மயிலா சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு உண்டு அப்ப நீங்க பிரான்ஸ் போய் கனகாலமோ பிரான்ஸ் போய் வருஷம் கண்டு குரல் கட்டையா போச்சு வீடியோ கதை வந்தா போல நீங்க தாராளமா இருங்க தொட்டடி அம்மா எங்கேயாவது அந்த அம்மா நீ வேணா சரி தாராளமாக கதைப்போம் நானும் இங்கே கொஞ்சம் மெரக்காலைக்கு வந்துக்க டக்குன்னு ஒரு சின்ன பில் ஒன்று கூட போட்டுடுவான் டக்குன்னம்மா அடிக்க திருப்பியா ஓகே 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 பாய் 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 பாய்